கிச்சனில் இன்றைக்கி இஞ்சி சட்னி, ஜிஞ்சர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து காஞ்சதும் அதில் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 to 4 மிளகாவை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறமேலு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும்தான் நான் இப்படி அரிஞ்சு போட்டிருக்கேன். நிறையா வெங்காயம் சேர்த்தனா வலுவலுன்னு ஆயிரும் சட்னி, அதனால் அதிகமாக சேர்த்த தேவையில்லை. இப்போ இது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு 50 கிராம் இருந்துச்சு இந்த இஞ்சி. அதை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்திட்டு நல்லா வாசம் வர டைமில் நம்ம அந்த தக்காளியை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம இதை அரைச்சிக்கலாம். பட் தக்காளி நிறையா வேண்டாம் அப்படிங்கிறவங்க புளி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம், அப்புறம் புளி. இந்த வெல்லம், புளி இது எல்லாமே சேர்க்குறது எதுக்குன்னா அந்த காரத்தை கொஞ்சம் அடக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இஞ்சியில். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக, நல்ல கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டுடுங்க. சூப்பர் டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.